ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மயில் இருந்துட்டு சரவணன் எல்லா உண்மையுமே வீட்டில் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையெல்லாம் சொல்லிட்டா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோன்னு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. பதட்டத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே பாக்கியம் இருந்துட்டு சொல்லு மயில், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மா நீங்கள் பண்ண வேலையெல்லாம் இப்போது கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையே போக போதுமா அப்படின்றாங்க. இப்போ மயில், என்னடி சொல்கிற நீ, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்றாங்க. இங்கே பாருமா, நம்ம எவ்வளோ பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணோம். இப்போது இந்த பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுனால இப்போது எல்லா உண்மையுமே மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது மாமா வீட்டில் எல்லா உண்மையும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படி எல்லா உண்மையுமே வீட்டில் சொல்லிட்டா அவங்க எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்கம்மா அப்படின்றாங்க. இங்கே பாரு மயிலே, வீட்டை விட்டெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, நீ கவலைப்படாத. எல்லா உண்மையுமே எல்லாருக்கும் தெரியட்டும். தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் தான் இதுக்கு ஒரு விடுவு காலமே வரும். இங்கே பாரு மயிலே, அப்படியே உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன்னு எல்லாருமே சொன்னாலும் நீ அந்த வீட்டை விட்டு வந்துடாத. நீ உனக்கும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது. உன்னோட உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத. நீ சண்டை போட்டு அந்த வீட்டிலே இரு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு தான் நான் இந்த நிலமையில இருக்கேன். திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்கிறீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்குதாம்மா? என் பக்கம் ஏதாச்சும் நின்று பேசுகிறீங்களா நீங்கள்? இப்போது நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு யார் சோறு போடுறதுன்றதுக்காக தானே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கைக்காக தாண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டுனா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னடி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்காக மட்டும் என்னோட நிலைமையை நீ யோசிச்சு பார்த்தியாம்மா? நான் எப்படி யோசிப்பேன், என்னோட மனநிலை எப்படி இருக்கும்னாலாம் நீ நினச்சி பார்க்காம இப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் யோசிச்சு பார்க்குறியம்மா அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு மயிலை கூப்பிட்றாங்க. மயிலை, இங்கே வா மயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே வராங்க. அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொல்லவும், இப்போ யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா கிட்ட தான் அத்தை. என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, நீ பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாத்தையும் நான் கேட்டேன். அப்படி என்ன பொய் சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியே பேசிட்டு இருந்த அத்தை, நான் அப்படி ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நான் எல்லா உண்மையுமே கேட்டுட்டேன். இங்கே பாரு, நீ என்னமோ எங்ககிட்ட இருந்து மறைக்கிற. அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நாங்கள் எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிடுவோம்னாலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவும் பேசல அத்தை, உண்மையாக தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணனும் வராரு. வந்த உடனே, டே சரவணா, உன்னோட பொண்டாட்டி எல்லா உண்மையும் உனக்கு தெரியும்னு சொன்னா, அதே மாதிரி எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேங்கன்னு யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. அந்த உண்மை என்னடின்னு உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாடா. என்னடா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு, இதுதான் நல்ல வாய்ப்பு, எல்லா உண்மையுமோ எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட, ஆமாம்மா, அவ ரொம்ப பெரிய தப்பு நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிருக்காமா. ஒரு பொய் ரெண்டு பொய் இல்லை, ஏகப்பட்ட பொய்யே நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிருக்காமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சொல்கிற? இங்கே பாருமா, பழனி மாமா நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னு நீ எவ்வளோ பேசிக்கிட்டு இருந்த. ஆனால் இவ நமக்கு பண்ணியிருக்க துரோகம் எவ்வளோ பெரிய துரோகம்னு உங்களுக்கு தெரியுமாம்மா? அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. நான் இத்தனை நாளாக என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேம்மா. அதை எப்போ சொல்லி என்னோட மனசில் இருக்கிற பாரத்தை எப்போ கொட்டலானே இருக்கமா. இப்போ நீங்களா என்கிட்ட கேட்டுட்டீங்க. எப்படியோ அவள் யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல. இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ தயக்கமாக இருந்துச்சு. எதுவுமே செய்யாத என்ன உங்ககிட்ட ஒரு குற்றவாளியாக நிற்க வச்சா, நான் ஏதோ அவளை கொடுமைப்படுத்துகிற மாதிரி உங்ககிட்ட ஏதோ திணிச்சு பேசினாமா, அதெல்லாம் பொய்யுமா அப்படின்றாங்க. டே சரவணா, என்னடா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குடா அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நம்ம கோமதியும் சரவணனும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே, என்னடா சரவணா, என்ன இது, எனக்கு ஒன்றும் புரியல, நான் சொல்கிறேன்ப்பா, எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, எந்த உண்மையும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாரு மயிலே, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. இப்போது எதையோ நீ எங்ககிட்ட இருந்து மறைக்கிற, அந்த உண்மையை அவன் சொல்ல வரான். கொஞ்ச நேரம் அமைதியே இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயிலுக்கு பயங்கர அழுக. ஐயோ, தன்னாலேயே எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா,
மயில கல்யாணம் பண்ணப்போ அவங்க வீட்டிலலாம் என்னென்னலாம் சொன்னாங்கப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலடா. அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குப்பா? சம்மந்தம் இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். இங்கே பாருங்கப்பா, மயிலு வீட்டில் நமக்கு என்னென்னலாம் சொன்னாங்க. அதாவது டிகிரி படிச்சிருக்கா, அவள் நல்ல வேலைக்கு போவா, அதே மாதிரி அவள் வயசு விஷயத்துல இருந்து எல்லாமே நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதியிலிருந்து பாண்டியன் வரைக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்கப்பா, நம்ம அதாவது இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாளா வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னு ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போறேன்னு போயிட்டு இருந்தாலப்பா, அவ வேலைக்கு எந்த வேலைக்கு போயிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா வேலைக்கு போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்கவும், இங்க பாருங்கப்பா, அவ ஒரு ஹோட்டல் கடைக்கு தான்ப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தா. அந்த ஹோட்டல் கடையில நான் ஒரு நாள் சாப்பிட போனேன். அப்பதான் அவ ஹோட்டல் கடையிலே வேலை பார்க்கறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன் இந்த கடை, அதாவது இந்த வேலை ஏன் பார்க்குறேன்னு அவகிட்ட கேட்டும்போது, அவள் என்கிட்ட எவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சான்னு தெரியுமாப்பா? அவள் வந்து அதாவது சர்டிஃபிகேட் வந்து இன்னும் என் கைக்கு வரல, என்னோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சதுனால நான் ரீஅப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் என் கைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னாப்பா. அதனால அவள் சர்டிஃபிகேட்டுக்காக தானே இப்படி ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவள் காலேஜுக்கு கூட்டிட்டு போய் அவளோட சர்டிஃபிகேட்டு கேட்டு வாங்கிட்டு வரலான்னு சில பேரெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போனப்பா. அங்கே போயிட்டு காலேஜில் நின்றுட்டு, இது என்னோட காலேஜும் இல்லை, நான் காலேஜும் படிக்கல, நான் 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாப்பா என் தலைமையிலேயே. அப்போவே நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன்ப்பா. இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணவ இனிமேல் என் கூட வாழக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு நாள் அம்மா கிட்ட, இவங்க அம்மாவுக்கு கால் உடஞ்சிருச்சு, அவங்க வீட்டில் விட்டுட்டு வரேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு அவளை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருப்பான்பா. அவங்க அம்மா காலெல்லாம் உடையலப்பா, அவளை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கு காரணமே இதுதான்ப்பா. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால, அதுக்காக தான்ப்பா அவளை வீட்டிலே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற சரவணா, நீ சொல்றதெல்லாம் கேட்டா என்னால் நம்பவே முடியலடா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீ ஏற்கனவே ஏன்டா என்கிட்ட சொல்லலை? எப்படிமா சொல்லுவேன்? அந்த டைம்ல அரசியோட பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அரசி பிரச்சனையை பார்ப்பீங்களா இல்லை என்னோட பிரச்சனையை பார்ப்பீங்களா? எந்த கஷ்டத்தை தான் நீங்க தாங்குவீங்க? இவளோட உண்மையெல்லாம் உங்ககிட்ட ஒவ்வொரு டைமும் சொல்ல வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னை சொல்ல விடாமல் பண்ணுதுமா. இப்போ கூட நான் அன்னைக்கு அதாவது வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனால் பழனி மாமாவோட பிரச்சனை நடந்துக்கிட்டதுனால என்னால் எதுவுமே சொல்ல முடியலம்மா. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு அவன் நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய பொய் நம்ம தலையில் குண்டை இறக்கணான்னு தெரியுமாம்மா? நீ இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்காக மாசமாக்குறேன்னு பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்தாமா. மாசமா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் இவ இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதுமா. அது தெரிஞ்சதுமே நான் ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டேம்மா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கௌமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருடி, உனக்கு என்னடி குறை வச்சோம்? நாங்க உன்னை கைக்குள்ள தானே தாங்கணும். நீ மாசமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே உன்னோட காலை தரையில படவிட்டோமா. உனக்கான எல்லாத்தையும் நான் பண்ணல. இப்படி அதை இவ்வளோ பண்ண என்கிட்டயே இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கே, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை, நான் குழந்தை விஷயத்துல பொய் சொல்லல அத்தை, உங்களுக்கே தெரியும் நானே எவ்வளோ மனசொடைஞ்சு போய் இருந்தேன், எவ்வளோ அழுதேன்னு உங்களுக்கே தெரியும் அத்தை. இப்போ நீங்களே இப்படியெல்லாம் கேட்கலாமா அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கனா, இதுலேயும் பொய் சொல்லியிருக்க மாட்டேன்னு என்னடி நிச்சயம் மா? அது மட்டும் இல்லைம்மா, கடையில் இருக்க மல்லிகை சாமானு மொத்தம் அவங்க மாதத்துக்கு தேவையான, அதாவது அவங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமானு எல்லாத்தையும் நம்ம கடையில் இருந்தாமா காசு கொடுக்காம எடுத்துகிட்டு போகிறாங்க. அது கூட விடுமா, அன்னைக்கு 1100 கணக்கில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசி சொல்லும் போது வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. அந்த பிரச்சனைக்கு காரணமே இவங்க அப்பா தான் காசை எடுத்து பாக்கெட்ல போறத நானே பார்த்தேன். அதை மயிலுக்கிட்ட போய் கேட்டப்போ மயில் இருந்துட்டு அவரெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட அப்பா 1000 ரூபாய் எடுத்தாராம், எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுல பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டமா. அப்புறமா அவகிட்ட போயிட்டு அப்படி கேட்டப்போ அவ என்னோட அப்பாலாம் இப்படி பண்ணவே மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்கன்னு அப்பாக்கு அவ்வளோ வக்காலத்து வாங்கிட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க.
என்னடா சரவணா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குடா. இவ்வளோ பெரிய துரோகத்தெல்லாம் தாங்கிட்டு இத்தனை நாளா எப்படிடா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை பார்த்து கேட்கவும், இங்க பாருங்கப்பா, இத்தனை நாளா நான் மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு எவ்வளோ புழுங்கிட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். இவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்க முடியாம எனக்கு அவளோட உண்மையெல்லாம் ஒவ்வொன்றா வெளிவர வெளிவர என் மனசு ரொம்பவே உடஞ்சுக்கிட்டே இருக்குப்பா. இன்னும் ஒரு விஷயம்ப்பா, தீபாவளிக்கு எல்லாரும் பலகாரம் சுட்டுட்டு இருந்தாங்கல்லப்பா, நீங்க கூட இருந்தீங்களம்மா, அரசி நீங்க தீபாவளிக்கெல்லாம் படத்துக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டப்போ அவ ஏதோ பதில் சொல்ல போய், மீனா அப்போ உங்களுக்கு 30 வயசான்னு சொல்லிட்டு கேட்டாலங்கப்பா. இப்போ அவளுக்கு 30 வயசு தான்ப்பா. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கினேன்னா, அவ ஆதார் கார்டை வச்சு தான்ப்பா தெரிஞ்சுக்கினேன். வயசு விஷயத்துலயும் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காங்கப்பா. ஒவ்வொரு விஷயத்துலயும் பிளான் போட்டு நம்ம குடும்பத்தையே முட்டாளாக்கியிருக்காங்கப்பா. இவங்க குடும்பத்தோட நம்மளை முட்டாளாக்கி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்கப்பா. எனக்கு நான் இனிமே இவ கூட எல்லாம் வாழ மாட்டேன்பா. இனிமே நீங்களே என்ன இவ கூட வாழ சொன்னாலும் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகிக்கிட்ட இவ்வளோ பெரிய பொய்க்காரி கூட என்னால் வாழவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, அவ 2 முறை அது பைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போனப்போ ஏதோ உன் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி என்னென்னமோ பேசினாலேடா. அப்பா அவ இந்த எல்லா உண்மையும் எங்கே நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுவணும்னு என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி பொய் சொல்லி உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்ல வச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா, ஏப்பா மயிலு, உன் மேல நான் எவ்வளோ மரியாதை வச்சுட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளோ மரியாதை வச்சுக்கிட்டு இருந்து என்ன இவ்வளோ ஏமாத்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை? உங்களை அந்த வீட்டில் எல்லாருமே உன்னை மரியாதை தானே நடத்துகிறாங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் வேணும்னாலாம் இதை பண்ணலை. எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்ததுனால எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்த தரகர் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் அப்போவே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை நிலைக்காதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, சரி வீட்டில் தான் இந்த மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு அவளுக்கு தெரியும்லப்பா. என் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை முறை பேசியிருக்கா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலப்பா. இப்போ வரைக்குமே எனக்கு ஒவ்வொன்றா தெரிய வரும்போது என் மனசு அவ்வளோ உடஞ்சி போகுதுப்பா. அவளையே என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தா அவள் மேலே எனக்கு கோபமே இருந்திருக்காதுப்பா. அவள் வயசு பிரச்சனையோ இல்லை 12th தான் படிச்சிருக்காருன்றதோ எனக்கு எதுவுமே பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காதுப்பா. அவள் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் எனக்கு பண்ணிட்டாப்பா. இனிமே அவ கூட என்னால் வாழ முடியாதுப்பா அப்படின்றாங்க. இங்கே பாரு மயிலே, உங்கள் அப்பா அம்மா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா பொறுமையாக தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, இந்த வீட்டை விட்டு மட்டும் என்னை துரத்துறாதீங்க அத்தை. நான் இந்த வீடு தான் இந்த வீடு தான் அத்தை என்னோட வீடு. இனிமேல் நான் இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாரடி, இந்த வீட்டை விட்டு இருக்கிறதா இல்லை இருக்காமல் இருக்கிறதான்னு சொல்லிட்டு சரவணன் தான் முடிவு பண்ணணும். அவனே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இனிமே நாங்க என்ன முடிவு பண்றது? என்னோட பையன் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி எத்தனையோ முறை நீ அதாவது எங்க வீட்டுக்கு போற பைய தூக்கிட்டு போனியடி, இப்போ அதே மாதிரி கிளம்புடி, நீ உன் மேலதான் எல்லா தப்பும் இருக்குதுன்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இப்போ நாங்க என்ன பண்ணட்டும் சொல்லு? இந்த மாதிரி ஒரு தப்பை என்னோட பையன் பண்ணியிருந்து நீ அமைதியா இருந்திருப்பா. இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியுது, தெரிய வந்து நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைனால சொல்லல அத்தை, ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு அருகதையே இல்லடி உனக்கு. இங்கே பாருங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொன்னாதான் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்கும். கடையில் இவ்வளோ தினமும் எவ்வளோ காசு திருடிட்டு போனாரு யாருக்கு தெரியும்? அதாவது சம்மந்தின்ற முறையில் நீங்கள் கடையில் வச்சிங்க, இப்போ பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போட பாண்டியன் கிட்ட பேசுவோம். பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நான் எவ்வளோ நம்பினேன் இவங்களை, அதாவது நம்புறவங்க எல்லாருமே நமக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுறாங்க. நான் யாருமே
யாருமே நம்புறதா இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாருங்கப்பா, கடையில் கூட அவர் நீங்கள் போன உடனே கல்லால் உக்காந்துக்கிட்டு நான் எங்களை தான்ப்பா வேலை வாங்கிட்டே இருப்பார். அவர் ஒரு நாள் கூட ஒரு வேலை செஞ்சதை நான் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் அதாவது பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருடா சரவணா, உங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு வர சொல்லடா அப்படின்றாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் கால் பண்ணுறாங்க. அதாவது மாணிக்கம் இருந்துட்டு, மாமா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பொறுமையாக பேசவும், தம்பி நான் கடையில் தான் இருக்கேன், நீங்கள் கடையில் இருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்றாங்க. கடையில் யாருமே இல்லை தம்பி அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் கடையை விட்டுட்டு வாங்க, கடையில் யாராச்சும் அனுப்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியத்துக்கும் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு 2 பேருமே பயந்துக்கிட்டே வராங்க. பாக்கியத்துக்கு தெரியும் வீட்டில் என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் நம்மளை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம மாணிக்கம் இருந்துட்டு பாக்கியத்துக்கு கால் பண்ணி, பாக்கியம் இப்போ மாப்பிள்ளை கால் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க குரல்ல ஏதோ மாற்றம் தெரிஞ்சு, ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாக்கியம் அப்படின்றாங்க. இங்கே பாரியா, அங்கே வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, ஏதோ ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், சரியா? நீ எங்கேயாச்சும் உளறி இதுக்கு ஒட்ட போகிற, நீ பொறுமையாக அதாவது நீ எதுவுமே பேசாத, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் மட்டும்தான் அழுதுகிட்டே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே போயிட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அத்தை, ப்ளீஸ் என் கூட பேசுங்க அத்தை, இங்கே பாருடி, என்கிட்ட பேசவே பேசாத, உனக்கு மொத்தமாக முடிவு கட்டுறதுக்கு தான் உன்னோட அப்பா அம்மாவை இங்கே வர வச்சுட்டு இருக்கோம், அவங்க வந்த அப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி 2 பேருமே வந்துடுறாங்க. வந்த உடனே மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த பாக்கியம் இருந்துட்டு, மயில் என்னாச்சு மயில், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு மயில், மாப்பிள்ளை ஏதாச்சும் உன்னை திட்டுனாரா, மாப்பிள்ளை என்ன பண்ணீங்க என்னோட பொண்ணை, எதுக்காக என்னோட பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, என்னோட பொண்ணை கொடுமைப்படுத்துறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆக்டிங் அங்கே போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, எதுக்காக இங்கே நாடகம் போட்டிருக்கீங்க, உங்களோட எல்லா உண்மையும் வெளிவந்துருச்சுன்னு இப்போ ஒரு நாடகத்தை போடுறீங்களா, உங்கள் நாடகங்கள்லாம் இங்கே பழிக்காது, நீங்கள் பண்ணியிருக்க வேலை எல்லாத்தையுமே எல்லா உண்மையுமே என்னோட பையன் சொல்லிட்டான் அப்படின்றாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, நாங்கள் என்ன நாடகம் நடத்தணும், என்ன பொய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க, நீங்கள் சம்மந்தின்றதுனால தான் இவ்வளோ மரியாதை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இதுவே வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்நேரம் நடக்கிறதே வேற அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நாங்கள் உங்களை எவ்வளோ நம்பணும், உங்களை நம்பதினத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுச்சு, நீங்கள் சம்மந்தி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியல சம்மந்தி, நாங்கள் என்ன பண்ணோம், எதுக்காக நீங்கள் இப்படி எங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது கதிரும் ராஜும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே எல்லாருமே சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட வராங்க. வந்த உடனே மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த ராஜு இருந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, என்னாச்சுக்கா, ஏதாச்சும் பிரச்சனையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம மயில் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு கோமதி கிட்டே போயிட்டு, அத்தை என்னாச்சித்த, எதுக்காக அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீயும் ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறியாடி, மறைச்சி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடி, ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி எங்ககிட்ட ஒவ்வொன்றா நம்புறவங்க எல்லாருமே எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணால் நாங்கள் எங்கே தான் போவோம் சொல்லுடி அப்படின்றாங்க. அத்தை நீங்கள் பேசுகிறதே எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை, நீங்கள் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தாண்டி தெரியுது, எங்களை ஒவ்வொருத்தரும் நம்ப வச்சு கழுத்து அடுத்துக்கிட்டு இருக்குங்கடி, இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணால் நாங்கள் சீக்கிரமாக போய் சேர்ந்துடணும்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட கதிர் இருந்துட்டு, மா என்னாச்சுமா, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுமா, என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் கோமதி ஒவ்வொன்றா கதிர்கிட்டையும் ராஜுகிட்டையும் சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு, என்னக்கா இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க, இன்னும் ஒரு பொய் தான் நீங்கள் மீதம் வச்சுருக்கீங்க அப்படி தானே அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது யார் நம்ம
அதாவது மயில் இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ராஜி சொல்கிற, இங்கே பாருங்கக்கா, இனிமேலும் நீங்கள் இவ்வளோ பொய் சொன்னதுக்கப்புறமும் இந்த பொய்யை நான் மறைச்சி வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லைக்கா. இனிமே அத்தை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ கஷ்டத்தை அவங்க எப்படி தாங்கிட்டு இருப்பாங்க. இனிமேலும் நீங்கள் மனசை உடைக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. கண்டிப்பாக இந்த உண்மையை நான் சொல்ல தான் போகிறேன். ஏ ராஜி, என்ன ராஜி நீ பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியலடி. இன்னும் ஏதாச்சும் பொய்யை மறைச்சு வச்சிருக்காளா அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாத்த, எனக்கும் மீனாக்காவுக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம யாரும் சரவணன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக்கோட, என்ன ராஜி சொல்ற, என்ன சொல்ற, நீ சொல்றதா கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன விஷயத்த மறைச்சிருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல மாமா, நீங்க இதை கேட்டா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இவங்க வீட்டுல இருந்து 80 பவுன் நகை நமக்கு போடுறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 80 பவுன் நகைவுமே கவரிங் தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம சரவணனும் சரி, கோமதி, பாண்டியனு எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன ராஜி சொல்ற, ஆமாத்த, நீங்க இப்ப கூட எடுத்துட்டு வந்து பாருங்க, கண்டிப்பா அது எல்லாமே கவரிங் தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம மாணிக்கமும் சரி, பாக்கியமும் சரி பயங்கர ஷாக்கோட திருட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன ராஜி சொல்ற, ஆமாங்க மாமா, இப்ப கூட எல்லா நகையுமே எடுத்துட்டு வந்து பாருங்க. இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தப்போ மயிலக்கா தான் ரொம்பவே அழுது, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குது, கண்டிப்பா அவங்க ஒரு நாள் எனக்கு இந்த நகையெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க அது வரைக்கும் எந்த உண்மையுமே யார்கிட்டயுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எங்க 2 பேர்கிட்டயும் காலில் விழுந்து ரொம்ப கெஞ்சிக்கிட்டாங்க. அதனாலதான் இந்த உண்மையை நான் யார்கிட்டயுமே சொல்லாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட சரவணனுக்கு பயங்கர ஷாக்கு. இங்க பாருடி, நான் இன்னும் என்னென்னலாத்தையும் மறைச்சு வச்சிருக்கேன், நீ உன்னோட உண்மை ஒவ்வொன்றும் தெரியற போதெல்லாம் என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குடி. இனிமேலும் உன் கூட வாழணும்னு எனக்கு என்ன வந்தாலும் இனிமே வாழக்கூடாதுன்னு எனக்கு தோணுதுடி. இனிமே உன் கூட வாடுறதுல அர்த்தமே கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகி கூட எப்படி வாழ முடியும். இங்க பாருங்கப்பா, நீங்களே இனிமே வாழ சொன்னாலையும் கண்டிப்பா இவ கூட என்னால வாழவே முடியாது. இவளை பார்க்க எனக்கு அருவெறுப்பா இருக்குது, ரொம்ப கோவம் வருதுப்பா, இவளை ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு எனக்கு பயமா இருக்குது. நீங்களே பாத்துக்கோங்கப்பா, நம்ம குடும்பத்தையும் என்னையும் எப்படி மிளகா அரைச்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. நம்ம அவ்வளோ முட்டாளா இருந்திருக்கோம் இவகிட்ட. நம்ம முட்டாளா இருந்ததுனால தானே ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட பொய்ய சொல்லி மட்டும் இவ்வளோ நல்லா ஓட்டியிருப்பா. சொல்லுங்க, இவ்வளோ 80 பவுன் நகை நம்ம அவங்கள கேட்டுங்களாப்பா, அவங்களா தானே நமக்கு போடுறேன்னு சொன்னாங்க. இப்போ பாருப்பா, கவரிங் நகையை கொடுத்து நம்மளை எவ்வளோ பெரிய முட்டாளா ஆக்கியிருக்காங்கன்னு பாருப்பா. நீங்க எதுவுமே கேட்காம இப்படி நின்றுக்கிறத பார்த்துட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, எனக்காக ஏதாச்சும் பேசுங்கப்பா அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களை நாங்க 80 பவுன் கேட்டோமா, நீங்களா தானே போடுறேன்னு சொன்னீங்க, நீங்க நகையே போடலைன்னா கூட எங்களுக்கு சந்தோஷமா தானே இந்த பொண்ணை ஏத்துட்டு இருந்துப்போம். ஆனா இப்படி ஒரு பொய்யை சொல்லி எங்களை முட்டாள்தனமா இப்படி ஏமாத்திருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா? இங்க பாருங்க சம்பந்தி, நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணோம். என்னோட பொண்ணுக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல அப்படின்றாங்க. என்னங்க மரியாதை, நகை போடுறதுலயா மரியாதை? ஏதோ வெட்டி வீரப்புக்காக நீங்க நகை போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கவரிங்க கொடுத்து வச்சிருக்கீங்களே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயில இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன துரத்திடாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. ரொம்பவே கோவமா அவ தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு, அதாவது மயிலோட தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு தரன்னு வெளியே இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கமும் சரி, பாக்கியமும் சரி, சம்மந்தி என்ன பண்றீங்க சம்மந்தி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சம்மந்தி, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணது எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு, நாங்க பண்றதுதான் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட மயிலை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டுறாங்க. இங்க பாருடி, இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது, இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்றாங்க. அதாவது பக்கத்து வீட்டுல சவுண்டு கேட்டுறது, முத்துவேலு, சக்திவேலு, மாரி, முத்து, வடிவு எல்லாமே வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன தன்னோட மருமகளை இவ்வளோ கொடுமைப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு வடிவு ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தை பாரத்தை கோமதி எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க, அவங்க மருமகளை வெளியே தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விடுறாங்க. அப்படியேப்பட்ட தப்பு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது,
முடியாது, அப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கடி. நீ நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்னோட பையன் வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறி ஆக்கிட்டியடி, நீ நல்லையா இருப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோடு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்க பண்றது அராஜகம், எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 2-3 பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நடத்திருக்கேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். நீங்க இப்படி ஒரு அராஜகம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனா அது எல்லாத்தையும் பண்ணாம இருக்கணும். நீங்க என்னோட சம்மந்தின்றதுனால தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இங்க பாருங்க, இந்த வீட்டுல எல்லா உரிமையுமே அதாவது மயிலுக்கு இருக்குது. இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நீங்க உரிமையை பத்தி எல்லாம் பேசுறீங்களா? நீங்க உரிமையை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது, அவ்வளவு கேவலமான ஆளுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எங்க தான் போனாலும் இனிமே உன்னோட பொண்ணும் சரி நீங்களும் சரி இந்த பக்கம் வந்துட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, இவங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு பொறுமையா பேசவே கூடாது. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கவங்க கிட்ட நம்ம எதுக்கு பொறுமையா பேசணும்? நம்ம பொறுமையா பேசவே கூடாதுங்க. இங்க பாருடி, இனிமே இந்த வீட்டை விட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட போற, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நான் இவளை எவ்வளவு நம்பலாம் தெரியுமாம்மா, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு போயிட்டு அதாவது சரவணனை தோல் மேல சாச்சுக்கிட்டு, சரவணா கவலைப்படாதரா சரவணா அப்படின்றாங்க. நம்ம மயில் விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.